அனைவருக்கும் வணக்கம். தேசத்தை கட்டமைப்பும் உழைப்பாளர்களே, யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஆசிரியர்களை தாங்க. ஆம், ஆசிரிய பெருமக்களே, வாருங்கள் கொண்டாடுவோம் கோடை விடுமுறையை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார் அப்பர் பெருமான். அவருடைய வரிக்கு விளக்கமாய் திகழ்பவர்கள் ஆசிரியர்கள். அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். உலகில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் ஆசிரியர் தொழிலின் விதையிலிருந்து துளிர்விட்டவையாய். உலகில் 3 அற்புதமான தொழில்கள். 1 மருத்துவம், உயிரை காப்பது. 2வது காவல்துறை, மனிதனை பாதுகாப்பது. ஒரு மனிதனை மாண்புடையவனாகவும் மனிதநேயம் மிக்கவனாகவும் மாற்றுவது ஆசிரியர். இந்த 3 தொழில்களிலும் மிகவும் முக்கியமான தொழிலாய் ஆசிரியர் தொழில். அந்த ஆசிரியர் தொழில்தான் பிற தொழில்களெல்லாம் வளர்கின்றன. அது மட்டுமே அன்றி ஒரு மருத்துவராய், வழக்கறிஞராய், கணக்காளராய், அறிவியல் ஆய்வாளராய், இப்படி எல்லா தொழில்களுக்கும் அடித்தளமாய் இருப்பது ஆசிரியர்கள்தான். ஒரு ஆசிரியர் 1 பில்லியன் கனவுகளின் விதைச்சுவராய். ஒரு ஆசிரியரின் வாழ்க்கை பயணம் மிகவும் அழகானதாய். அறிவையும் மதிப்பையும் புனைந்து கொடுக்கும் தூய பணியாளர்கள்தான் ஆசிரியர்கள். ஆனாலும் ஆசிரியர்கள் என்பதை விட அவர்களுக்கு மகிழ்வூட்டும் செயல் வேறொன்றும் இல்லை. அப்படித்தான் அந்த அழகான பயணத்தில் ஒரு கடினமான பொறுப்பு இருக்கிறது. என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் நம்பிக்கை விளக்கேற்றி எதிர்காலத்தை ஒளிர வைக்கும் ஒளிக்கோள்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வகுப்பறையில் படும் இன்னல்கள் ஏராளம். இதோ தொண்டையில் வலி இருந்தும் பாடம் நடத்துதல், கால்களில் வலி இருந்தும் கற்றுத்தரல். அது மட்டுமே அன்றி மன அழுத்தத்தை கடந்து மாணவர்களை ஊக்குவித்தல், குடும்பத்தை விட்டும் மாணவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குதல். ஆக அவர்கள் மனதில் ஒரு வினா, நமக்கென்று ஒரு ஓய்வு காலம் கிடைக்காதா? இருக்கிறதே, கோடை விடுமுறை. ஆம், கோடை காலங்களில் ஓய்வின் முக்கியத்துவமாய் இங்கே உங்கள் ஆசிரியர்களின் மனமும் உடலும் ஓய்விற்கு தகுதி பெற்றவையாய். ஓய்வென்பது தேவையான உரிமை. இந்த ஓய்வு காலத்தில் நாம் ஓய்வு எடுத்துக்கொண்டால் வருகின்ற ஆண்டை உற்சாகமாய் எதிர்நோக்கலாம். அது மட்டுமே அன்றி குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்து மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த ஓய்வு காலம் பயன்படுகிறது. ஆம், முழு ஓய்வும் உடல் நலமும் முக்கியமானதாய். இங்கே நல்ல தூக்கத்துடன் உடலை சீராக்குங்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவார் திருமூலர். அப்படித்தான் அவர் சொல்லும் அந்த உடற்பயிற்சி, தினசரி நடைப்பயிற்சி, சுறுசுறுப்பான யோகா பயிற்சியை செய்யுங்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சமநிலைப்படுத்துங்கள். அது மட்டுமே அன்றி வீடுகளிலும் பள்ளிகளிலும் நேரத்தை செலவழிப்பது எப்படி என்று பார்ப்போமா? இதோ முன்னேற்பாடுகள் மிகவும் அவசியமானதாய். காலை நேரத்தை வெற்றிகரமாய் தொடங்க வேண்டும். டு டூ லிஸ்ட்டை எழுதுங்கள். பணிகளை பிரித்து தள்ளுங்கள். சிறிய ஓய்வுகள் உங்களுக்கு முக்கியமானதாய். அது மட்டுமே அன்றி உங்கள் சுய மேம்பாட்டை உறுதி செய்ய வேண்டியவையாய். எதிர்கால திட்டங்களை எழுதுங்கள். புதிய ஒரு இலக்கை அமைத்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றங்களை பதிவு செய்து நேரம் கிடைக்கும் போது அவற்றை பார்வையிடுங்கள். ஆம், இறுதியாய் ஆனால் உறுதியாய் நமக்கான நேரம் இது. எஸ், இட்ஸ் அவர் டைம். ஆசிரிய பெருமக்களே, உங்களை மகிழ்வூட்டும் செயல் எது என்று கண்டுபிடியுங்கள். ஆடல், பாடல், இசை கேட்டல், பூங்காவிற்கு செல்லுதல், இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கான நேரத்தை ஒதுக்கி மகிழ்வுடன் இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு முடிவாய், ஆசிரியரின் தியாகம் என்றும் நிலை பெற்றவையாய். நன்கு ஓய்வெடுத்து வாருங்கள் ஆசிரியர்களே. உங்கள் மாணவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இனிய கோடை விடுமுறை வாழ்த்துக்கள். உங்கள் அர்ப்பணிப்பு என்றும் சமுதாயத்தில் மறக்க முடியாதவையாய். நன்றி ஆசிரிய பெருமக்களே. விடைபெறுவது சரஸ்வதி. நன்றி.